ஹலோ மக்களே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த நாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பெரும் பிரச்சனையாக வந்துருந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த சீசனுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும் நாமினேஷனை யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத உறுதியாக வந்து பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாப்புல. யாராவது டிஸ்கஸ் பண்ணாலையும் கண்டிப்பாக அதுக்கான ரோஸ்ட் அப்படிங்கிறது வந்து செய்யப்பட்டிருக்கும், அதுக்கான தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரே ஒரு சீசனில் மட்டும் இதுக்கு விதிவிலக்காக வந்து ஓகே நீங்கள் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சீசன் 7 ஓகேங்களா. அதாவது பிரதீப் ஆண்டனி வந்து வந்திருந்தாப்புல இல்லையா, அர்ச்சனா அவர்கள் வந்து டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த சீசனில் அதுவும் குறிப்பாக பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டெலாம் வாங்கிட்டு வெளியே போனதுக்கப்புறம் அந்த நாமினேஷனில் டிஸ்கஷன் வந்து கொண்டு வரலாம், நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னது மட்டும்தான். அதாவது அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க, தட்ஸ் இட் ஓகே. அதுக்கப்புறம் நாமினேஷனை நீங்கள் ஓப்பனாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத எந்த இடத்துலையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஓகே. ஸோ அதில் தொடர்ந்து இந்த சீசனை பொறுத்தவரையிலும் நாமினேஷனை பற்றி இஷ்டா மேனிக்கு கண்டா மேனிக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஒரு வரைமுறையே கிடையாது, இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பார்வதிக்கு அடிப்பட்ட உடனே ஓகே இதுதானே சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு கூட்டணியை வந்து அமைச்சிட்டாங்க ஓகே. பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கமருதீன், திவாகர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை வந்து அமைச்சிட்டாங்க. இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, நாமினேஷன்ஸை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படியாவது இந்த அன்புக்கு எங்கே தூக்கணும், ஸோ அதனால் நீங்கள் 2 ஓட்டு இவங்களுக்கு போடுங்க, நீங்கள் 2 ஓட்டு இவங்களுக்கு போடுங்க, நான் 2 ஓட்டு இவங்களுக்கு போடுறேன், அப்போ இவங்கெல்லாம் வந்து நாமினேஷனில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக நாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்பு கேங் இருக்குல்ல, அவங்க வந்து கரெக்ட் சரியான ஒற்றுமை அப்படி ஒரு ஒற்றுமை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிஜமாகவே டிஸ்கஸ் பண்ணி தான் ஓட்டிங்ஸ் வந்து போடுற மாதிரியே வந்து இருக்கும். ஆனால் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கனி என்ன சொல்கிறாங்களோ சபரி என்ன சொல்கிறாங்களோ எஃப்ஜே என்ன சொல்கிறாங்களோ கெமி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி லூப்பில் வந்து போயிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் பர்சனலாக யாராவது அவங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் மாறி வந்து பார்த்திங்க அப்படின்னா குத்துவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் கிட்ட தொடர்ந்து ஒரு 3 பேர் 4 பேர் மட்டும் தான் நாமினேஷன்லேயே வந்திருப்பாங்க. 5 பேர்லாம் நாமினேஷனில் ஃபஸ்ட் டைம், அதுவும் அத்தனை பேர் 20 பேர்கிட்ட இருக்கும் பொழுது 5 பேர் நாமினேஷனில் வந்தது இதுதான், இந்த சீசன் தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா அந்த மாதிரி அந்த அளவுக்கு அன்பு கேங் வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்ட்ராங்காக வந்துருந்தது. இப்போ அந்த அன்பு கேங்கை எதிர்ப்பதற்காக நம்ம சாண்ட்ராக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேங்கை வந்து உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக அது வந்து சூப்பரான ஒரு விஷயமா எல்லாராலும் பார்க்கப்பட்டது. அது நல்லா இருந்துச்சு, ஒரு ஹீரோயிட்டிக் மூமெண்ட் மாதிரி வந்து இருந்தது. பட் எங்கே கோட்டை விட்டாங்க அப்படின்னா, நாமினேஷன்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு டாஸ்க்கை வந்து ஒழுங்காக பண்ணாததுனால செம்மையாக கோட்டை விட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் சாண்ட்ராவையும் திவ்யாவும் நேற்று வச்சு செய்யின்னு வந்து செஞ்சு விட்டாப்புல ஓகே. ஸோ அதில் தொடர்ந்து இன்றைக்கி வந்து எபிசோடில் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறத பார்த்துருக்கோம். ஏன்னா நீங்கள்லாம் இது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே, நாங்கள் சுதந்திரம் வந்து கொடுக்குறோம். ஆனால் யார் சொல்லி யார் வந்து யாரை கன்வின்ஸ் பண்ணி நாமினேட் பண்ண சொல்கிறா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சேது அவர்கள் வந்து கேட்டிருக்காப்புல. ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதில்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமி அவர்கள் வந்து சொன்னது தான். ரியலாகவே சொல்கிறேன், அந்த பொண்ணை நான் அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த பொண்ணு என்ன தான் கொஞ்சம் இம்மெச்சூராக இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் சரியாக பேசாமல் கத்தி பேசுகிறது, எப்படி அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சில விஷயங்களை வந்து ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பண்ணியிருந்தாலும் கூட கெமி அவர்கள் வந்து சொன்னது வந்து 100% கரெக்ட். 100க்கு 110 கூட வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, பார்வதி, பிரஜன், சாண்ட்ரா இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி விக்ரம், சபரி, கனி இவங்க 3 பேரையும் வந்து நாமினேஷனில் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% கரெக்ட், 100% கரெக்ட் ஓகேவா. ஸோ நான் எதுக்காக இதை திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதே அன்பு கேங்கில் இருக்கக்கூடிய சபரநாதன் கூட அதை வந்து சொல்ல கிடையாது ஓகேங்களா, நல்லா புரியுதுங்களா. சபரிநாதன் கூட அதை வந்து சொல்ல கிடையாது. ஆனால் கெமி நாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது அண்டர் பிளேயராக பார்க்கக்கூடிய கெமி அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா கெமி அவர்கள் எப்படி விளையாடி இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஆனால் அந்த கெமி அவர்கள் சரியாக பண்ணலை. ஸோ அவங்களுக்கு கேட்டால் பட வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் எனியாவ் ரம்யாவை காப்பாற்றுறதுக்காக யாரோ ஒரு ஆளை வந்து பலி கொடுத்துட்டு தான் வந்து இருந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு வாரமும். அதே மாதிரி தான் இந்த வாரத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பலி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், பார்வதி, பிரஜன், சாண்ட்ரா இவங்கெல்லாம் நல்லாவே டிஸ்கஸ் பண்ணுறாங்க நாமினேஷன்ஸை பற்றி. அவங்க டார்கெட் பண்ணுறது வந்து விக்ரம், சபரி, கனி ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேர் தான் உண்மையாலுமே டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே. கெமி அவர்கள் இன்னும் ஒரு சிலரை வந்து அந்த இடத்துல சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னொரு ஆள் வந்து திவ்யாவையும் சேர்த்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்கடுத்தா சபரி பாருங்கள், சபரி சொல்கிறாப்புல வியானா அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, பாருவோடைய பேச்சை கேட்டுட்டு என்ன நாமினேட் பண்ணதான் நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சபரிநாதன்
உங்களுக்கு வந்து அதாவது உங்களை நாமினேட் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவே தேவையில்லை. ஓகேவா? நீங்கள் ஒன்றுமே பண்ணல. ஸோ அதனால் கண்டிப்பாக யாருனாலையும் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து விக்ரம் சொல்கிறாப்புல, கனியோட பேச்சை கேட்டு விக்ரம் அவர்கள் வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலாக அது வந்து ஒரு குட் திங் தான். உண்மையாலுமே சொல்லப்போனால் கனிக்கும் நீங்கள் வந்து கனிக்கும் எப்ஜேவுக்கும் உள்ள பாண்டிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் கனிக்கும் அதே போல் சபரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிங் வந்து இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சபரிநாதன் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது. இந்த அன்பு கேங்கோடைய லிஸ்ட்டில் இருந்து நிறைய இடங்களில் வந்து தொலைவ தள்ளி வச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் எங்கே பார்த்துருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அவர்கள் வந்து உங்களுடைய எல்லோ யார், உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் பக்கமே நிற்கக்கூடிய ஆள் யார், அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கனியக்கா வந்து எப்ஜே சொல்லியிருப்பாங்க. எப்ஜே வந்து கனியை வந்து சொல்லியிருப்பாங்க. சபரிநாதனை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. யாரும் ரம்யா மட்டும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இவங்கெல்லாம் அன்புக்கு எங்களை ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருந்தவங்க தான். ஆனால் அவங்க அதாவது எனக்கு 2 ஆப்ஷன் கொடுங்க, 3 ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் அடிஷ்னல் பேப்பர் வாங்கி எழுதுகிற மாதிரி இவங்க அடிஷ்னலாக 2-3 பேரெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க மற்ற பிளேயர்ஸ் எல்லாம். ஆனால் சபரி எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் சபரி வந்து அவ்வளோ பெரிய அடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாப்ல. அதனால இவங்களுக்கெல்லாம் என்ன பயம் அப்படின்னா, இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி போயிட்டா இவன் வந்து என்னுடைய பெஸ்ட் பிளேயரு, என்னுடைய எல்லோ அப்படின்னு சொல்லிட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காக மாற்றி சொன்ன மாதிரி வந்திருக்கு. ஏன்னா சபரியை பிடிக்காத அங்கே ஆட்களே நிறைய பேர் இல்லை ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே. ஆனால் இன்றைக்கி சபரியோடைய பேரை சொல்கிறதுக்கே அவ்வளோ தயங்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் வந்து சுபியோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு விக்ரம் வந்து நாமினேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா விக்ரமுடைய பேச்சை கேட்டு தான் சுபிக்கு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சுபிக்கு விக்ரமுக்கு ஒரு சரியான பாண்டிங் வந்து இருக்காது. என்றைக்கு உடைய போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் அன்றைக்கி உடையும் போது சுபி அவர்கள் விக்ரமுக்கு எதிராக நிற்கும்போது வேறு மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்கும். கண்டிப்பாக அதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி அது இந்த வாரமாக இருந்தால் இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். ஏன்னா ஆட்டம் பயங்கரமாக களகட்டும். என்ன அதுக்கடுத்து 5வதாக விக்ரம் அவர்கள் சொல்கிறாங்க, ஓகேவா, பார்வதி வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி திவ்யா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக வந்து தப்பு. ஓகே, கன்வின்சிங், அதாவது விக்ரமுக்கும் பார்வதிக்கும் நிஜமாகவே வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக வந்து கோவப்பட்டது விக்ரம் வந்து நாமினேஷனில் வந்தே தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா அவர்கள் தான் விக்ரம் வந்து உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிவிடலாம் ஒரு ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சபரியும் உள்ளே வரணும்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் தான். ஆனால் நம்ம பிரித்து பார்த்தா அப்படி வந்து இருக்கும். பட் ஒருத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீமாக டிசைட் பண்ணி தான் வந்து பண்ணாங்க. பட் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து மோரார்லெஸ் வந்து தெரியுது. ஓகே, இவங்கெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நம்மளை வந்து நாமினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேபி இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் இதோட விட்டுருங்க, இதுக்கப்புறம் நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாரா என்னன்னு தெரில. அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆட்டம் வந்து நாமினேஷன்ஸை பற்றி மட்டும்தான் அவங்க ஓடிட்டுருக்க தவிர மற்றபடிக்கு வந்து ஆட்டம் வேறு ஒரு கட்டத்தை நோக்கி வந்து போகவே மாட்டேங்குது. அந்த சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் என்ன மண்டே டியூஸ்டே வரைக்குமே அதே நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, அவங்கவுங்க ஓனாக ஒரு கேம் விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் பார்ப்போம் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.